பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 2024 அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிக்காம போயிடாதீங்க. கண்டிப்பா வர சான்சஸ் இருக்கு. திருக்குறள்ல முக்கியமா ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதாவது 8 கொஸ்டின் இருக்கும். இதுல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நிறைய கவர் ஆகும். ஆல்ரெடி வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். பட் அன்எக்ஸ்பெக்டடா கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2024 குரூப் 4 படிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த திருக்குறள் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வரும். உங்க சிலபஸ்ல இது இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா திருவள்ளுவர். இதே கொஸ்டினை நீங்க படிக்கிறப்போ உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தேங்கிறப்பதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருப்பாரு. கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. அந்த உபாயம் அறிந்தேன் அப்படிங்கிற மட்டுமே கொடுக்குற சான்சஸ் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன லைன் வரும் அப்படிங்கிறத. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உலகளாவிய இலக்கியம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா திருவள்ளுவரோட அந்த திருக்குறள் தான் வந்து சொல்றாங்க. திருக்குறள் வரும். உலகளாவிய இலக்கியம் அப்படின்னா திருக்குறள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் அப்படின்னாலும் திருக்குறள் தான். அதாவது இலக்கணம் அப்படின்னு வந்தாலும் திருக்குறள் தான், இலக்கியம் வந்தாலும் திருக்குறள் தான். வேர்ல்டு வச்சு சொல்றாங்க அப்படின்னா திருக்குறள் வரும். இதே வந்து இங்க தமிழ்நாட்டுல நம்மளோட இலக்கணம் அப்படின்னா திருக்குறள் தான் வரும். ரெண்டுமே ஒண்ணுதான். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிர்வது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா திருக்குறள் தான் சொல்றாங்க. இது யார் சொல்றா அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அவர் தான் வந்து இதை இப்படி சொல்றாரு. இது கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தெல்லு தமிழ்நடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். இந்த ஒரு லைன் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து எழுதிடலாம். தமிழ்நாடை அப்படின்னு வந்தாலே பாரதிதாசன் தான் எழுதியிருப்பாரு. அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் தோன்றல அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற ஒரு இனமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா விஸ்வநாதம் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. இவர் இதே வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, திருக்குறளையும் சொல்லியிருப்பாரு. திருக்குறள் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காது, தமிழ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. திருக்குறள் இல்லாட்டி திருவள்ளுவரை பத்தி பெருமை யாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த விஸ்வநாதம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஆப்ஷன்ல தான் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு மொழிபெயர்ப்பு. இது வட்டோட்ட ரிப்பீட்டா கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வந்து ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ராஜாஜி வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இதுவும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பா முக்கியம். தால்ஸ்தாய் அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. தால்ஸ்தாய் அப்படிங்கிற படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பிடி ஜெயின். இந்த ஜெயின் அப்படிங்கிற வந்து ஹிந்தியில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாமே வந்து திருக்குறள்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அடுத்து வைத்தியநாத தேசிகர். இவர் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு. அப்புறம் ஏரியல் அப்படிங்கிறவர் வந்து பிரெஞ்சு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் கிரவுல். இந்த கிரவுல் ரொம்ப முக்கியமானவர். ஜெர்மன்ல இருக்கிறவரு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பார் ஜெர்மன் லாங்குவேஜ்ல. ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 1812. இதை வந்து பதிச்சது யாரு பாத்தீங்க அப்படின்னா அம்பலவான தம்பிரான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பதிச்சிருப்பாரு. ஆனா வந்து நீங்க படிச்சது வந்து 1840 வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா 1840 உரையோட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாதான் 1840 ராமானுஜ கவிராயர் அப்படிங்கிறவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ண 1812. அது யாருன்னா அம்பலவான தம்பிரான் அவர் தான். செம்ம தமிழக வாழ்வு இலக்கணம் அப்படிங்கிற வந்து திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இப்படிங்கிற பழமொழிக்கு வந்து எந்த நூல் வந்து எடுத்துக்காட்டுனா நாலடியாரும் திருக்குறளும். இதுல ஆளும் அப்படிங்கிறது நாலடியார், வேலும் அப்படிங்கிறது திருக்குறள். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் இல்லாட்டி வந்து யார சொல்றாங்க அப்படின்னா திருவள்ளுவர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது தை 2ஆம் நாள் அப்படிங்கறது வந்து நமக்கு திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறாங்க. இது யாரு அப்படின்னா தமிழக அரசாங்க கொண்டாடுறாங்க. இது திருவள்ளுவரோட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கிமு 31. ஸோ நம்ம வருஷத்தோட இப்ப 31 கூட்டணும் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அவரோட வயசு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருக்குறள்ல மொத்தம் எத்தனை இயல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 9 இயல். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதே வந்து தொல்காப்பியத்துல எத்தனை இயல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுல வந்து 27. இது ரெண்டுமே வந்து படிச்சு வச்சுக்கணும். கண்டிப்பா அதை ஒன்று கேட்கற வாய்ப்பு இருக்கு. வாயுரை வாழ்த்து அறவிலக்கியம் இப்படிலாம் சொல்ற நூல் எது அப்படின்னா திருக்குறள். ஆல்ரெடி உங்களுக்கு இது போக உத்தரவேதம் இதெல்லாம் வந்து எந்த நூல் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். இது வந்து புதுசா இருக்கனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாயுரை வாழ்த்து அறவிலக்கியம் அப்படின்னு சொல்றது வந்து திருக்குறள். அணுவை துளைத்து ஏற்கனவில் போட்டி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது யார் சொன்னா அப்படின்னா ஔவையார். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஔவையார் வந்து அணு அப்பவே சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா எதை வச்சு பேஸ் பண்ணினா இந்த திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம திருக்குறள்ல வந்து எந்த உயிரிழத்து இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா அவு அப்படிங்கிற வார்த்தை. இதை ஞாபகம் வச்சுக்கிற ஔவையார் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த அவுங்கிற வார்த்தை இடம்பெறல அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். அணுவை துளைத்து அப்படிங்கிற வார்த்தை வந்தா ஔவையாரு. இதே வந்து கடுகை துளைத்து அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இடைக்கடார் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து நீங்க அணு அப்படின்னு வந்துட்டா ஔவையாரு, இந்த கடகை அப்படிங்கிறது வந்து இடைக்கடர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உலக பணுவல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். இது நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி.
அடுத்த திருக்குறள்ல முத இருக்கிற குறள் பாத்தீங்க அப்படின்னா அகர முதல் எழுத்தெல்லாம் அந்த குறள் அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுல வந்து லாஸ்ட் குறள் பாத்தீங்க அப்படின்னா ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரிய இந்த இதான் வந்து 1330 குறள் லாஸ்ட் குறள். இது வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க, இல்ல இதுல ஏதாச்சும் ஒரு லைனை கொடுத்துட்டு கூட இதுக்கப்புறம் என்ன வரலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கேட்கற கூட சான்ஸ் இருக்கு, அதான் பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியில வந்து திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணா நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னா அறம் பொருளுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். அவர் லத்தீன் மொழியில தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு, ஏன்னா அவர் அந்த கண்ட்ரிங்கிறனால தெரியும். ஜிபோப் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இறைவனின் கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கனாலும் திருக்குறள் தான். நம்மளுக்கு அங்க வச்சு ஆப்ஷன்ல பாக்குறப்போ இறைவன் கோட்பாடு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வடமொழியில இதே இது வந்து திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ண யாரு அப்படின்னா அப்பா தீட்சிதர் அப்படிங்கிறவர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் வந்து வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.